1 கிலோ சிக்கன் பிரியாணி உதிரி உதிரியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை எல்லாத்தையும் வெறும் கடாயில் ட்ரையாக வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, மொக்கு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். 4 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட அந்த வறுத்து வச்ச பிரியாணி மசாலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். இதோட மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வதங்குறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு 1.25 பங்கு தண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 1 கிலோ எடுத்துருக்கேன், அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்க்குறேன்னா பிடிச்சி. இப்போ 1 கிலோ பாசுமதி ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தண்ணி ஈக்குவலாக இருக்குது. இப்போ தம் போட்டுக்கலாம். தோசைக்கல்லை கீழே வச்சு அதில் இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். அப்போ தான் ஆவியெல்லாம் வெளியில் போகாது. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. இப்போ பாருங்க, உதிராக வந்திருக்கு. நல்லா சூப்பராக உதிராக வந்துடுச்சு. இது மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.